வணக்கம் ராஜேஸ்வரி. நிச்சயமாக சத்தியம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தி தொகுப்பில் நேற்று தமிழகம் முழுவதும் மாநகராட்சிகளில் 1% கூடுதல் அபராத சொத்து வரி உயர்வு வசூலிக்கப்படுவதாக விரிவான விளக்கமான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நிதியாண்டு முடிவதற்கு முன்பாகவே, அதாவது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை வசூலிக்கப்படும் மாநகராட்சிகளின் அரையாண்டு சொத்து வரியை செலுத்தாதவர்களுக்கு கூடுதலாக 1% அபராத வட்டி விதிப்பது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு சத்தியம் தொலைக்காட்சியில் நேற்று வெளியானது. நிதியாண்டு முடியாத நிலையில் 1% அபராத சொத்து வரி கட்டணத்தை எதற்காக செலுத்த வேண்டும் எனவும், இதனை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு 1% அபராத வட்டி வசூலிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என பலதரப்பு பொதுமக்களும் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை வைத்திருந்தனர். ராஜேஸ்வரி, இந்த நிலையில் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சரும் நகர்ப்புற உள்ளாட்சி துறை நிர்வாக அமைச்சருமான KN நேரு பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் 1% கூடுதல் சொத்து வரி வட்டி வசூல் செய்வதை நிறுத்த சொல்லிவிட்டதாக தெரிவித்தார். சொத்து வரி, அபராத வரி என்று 1% குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு செலுத்துபவர்களுக்கு அபராதமாக வசூலிக்கப்பட்டதாகவும், தற்போது சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக முதல்வர் MK ஸ்டாலின் அது போன்றெல்லாம் அபராத வட்டி வசூலிக்க வேண்டாம், அதனை நிறுத்த சொல்லிவிட்டார், இனிமேல் வரி மட்டும்தான் வசூல் செய்வோம் என தெரிவித்தார். ராஜேஸ்வரி, இதன் மூலம் வருடம் சொத்து வரி உயர்வில் 6% உயர்த்தி வசூலிக்கப்படும் நிலை மட்டுமே தொடரும் எனவும், அபராத வட்டி போன்ற விஷயங்கள் உடனடியாக நிறுத்தப்படுவதாக திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு தெரிவித்திருக்கிறார். ராஜேஸ்வரி, இதுவே சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சியில் இது உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. ராஜேஸ்வரி, வனராஜ், இந்த நிறுத்தம் என்பது தற்காலிக நிறுத்தமா அல்லது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாக ஏதேனும் தெரிவித்தாரா? ராஜேஸ்வரி, நேற்று அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் பேசும்போது வருடம் வசூலிக்கப்படும் 6% அதிகமான ஒவ்வொரு வருடத்திற்கும் 6% என சொத்து வரி உயர்வு தமிழகம் முழுவதும் அமலில் இருப்பதாகவும், இந்த 1% வட்டி என்பது முழுவதுமாகவே தள்ளுபடி செய்யப்பட்டு விடும், இதுபோல் அபராத வட்டி போன்றவற்றை வசூலிப்பதை நிறுத்த சொல்லி தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்ததாக மிக விரிவாகவே தெரிவித்தார். இது தவிர ட்ரோன் காட்சிகள் மூலம் கட்டடங்கள் என்பது பொதுமக்கள் குடியிருப்புகள் அளவீடு செய்யப்பட்டு அது தொடர்பாக வசூலிக்கப்படும் வட்டி, அது போன்ற செயல்பாடுகளையும் நிறுத்த சொல்லி தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். அமைச்சர் KN நேரு கூறியதில் இருந்து இந்த 1% அபராத வட்டி என்பது முழுமையாக உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும், இது போன்று மீண்டும் வசூலிக்கப்படாது என்பதே தற்போதுள்ள நிலையாக தொடர்கிறது. ராஜேஸ்வரி, வனராஜ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இது தொடர்பாக அளித்த பேட்டியை நாம் தற்போது பார்க்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க தான் ஒரு இடத்துல இந்த திட்டம் நிறைவேற்றல, குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை, போது வரல, மேல விவசாயிகளுமே அற்றப்பணிகள் மொத்தமும் கட்டடமான பகுதிகளை தான் மொத்தம் 791 ஊராட்சிகள் கேட்டால் அந்த 490 பேரூராட்சியில அதிகாரிகள் இருந்துதான் ஊராட்சிகளே இதில் நினைச்சிருக்காங்க. அது கூட 110 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இடைக்கப்படாதுன்னா கலெக்டர் இந்த ரிப்போர்ட் கொடுத்து அதை பற்றி மறு ஆய்வு செய்வாங்க. அது என்ன அதெல்லாம் ஒண்ணு மாநகராட்சி நீங்க பக்கத்துல எல்லா வசதியும் உள்ள மக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த இடத்துல எந்த வசதியும் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா வசதியும் அறிவுறுத்தல் கிடைக்க வேணுங்கிறதுக்காக செஞ்சால் அப்ஜெக்ஷன் கொடுத்தா அதை பத்தி முதலமைச்சர் முடிவெடுக்க போறாங்க. அது நேரிலே தமிழகம் முழுவதும் மாநகராட்சிகளில் 1% அபராத சொத்து வரி உயர்வானது சத்தியம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தி தொகுப்பு எதிரொலியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்கிட பார்த்தோம்.